வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன செய்தி? தமிழக பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேற்று அவருடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தார். அந்த பதிவில் 3 விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார். ஒன்று, விளாத்திக்குளம் பக்கத்தில் 17 வயது சிறுமிக்கு நேர்ந்த கொடூரம். அடுத்து, மதுராந்தகம் பக்கத்தில் 14 வயது சிறுமிக்கு நேர்ந்த கொடூரம். அடுத்து, திருச்சியிலிருந்து சென்னைக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக போன கல்லூரி மாணவிக்கு நேர்ந்த கொடூரம். இந்த 3 கொடூரங்களையும் சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணியிருந்தார். மிக கடுமையாக திமுக கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணியிருந்தார். அண்ணாமலை அவர்களுடைய இந்த ட்விட்டர் பதிவுக்கு பிறகு சமூக வலைதளமான எக்ஸ் வலைதளத்தில் ஒரு ஹேஷ்டேக்கு ட்ரெண்டாக ஆரம்பிக்குது. என்ன ஹேஷ்டேக்னா, டிஎன் ரிஜெக்ட்ஸ் டிஎம்கே அப்படிங்கிற ஹேஷ்டேக்கு ட்ரெண்டாக ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் ஆக ஆக நேஷ்னல் லெவலில் டிஎன் ரிஜெக்ட்ஸ் டிஎம்கே, தமிழகம் திமுகவை ரிஜெக்ட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக்கு நேஷ்னல் லெவல் ட்ரெண்டிங்கில் நேற்று இருந்திருக்கு. இது திமுகவுக்கு பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி காலையில் தூங்கி எந்திரிச்சு பேப்பரை படித்தாலும் சரி, இல்லை மொபைலில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னு தேடி பார்த்தாலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தினசரி படிக்க முடியுது, பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு இன்றைக்கி பாருங்கள், கும்மிடிப்பூண்டி அருகே பெட்டிக்கடை நடத்தி வரும் பெண்ணை கடத்தி வன்கொடுமை செய்ததாக புகார். அந்த பெண் புகார் கொடுத்துருக்காங்க. 42 வயது மதிக்கத்தக்க பெண்மணி, கணவன் இல்லாமல் அவங்க பெட்டிக்கடை நடத்தி வராங்க, அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்குறாங்க. அந்த பெண்மணியை கடத்தி வன்கொடுமை செய்ததாக புகார். இந்த புகாரின் அடிப்படையில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி காலையில் வந்த பிரேக்கிங் நியூஸு. இது முடிஞ்ச உடனேயே சென்னை கொடுங்கையூரில் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக டெய்லர் கைது. பொங்கல் சமயத்தில் துணி தைக்க சென்ற மாணவிக்கு பாலியல் தொல்லை அப்படின்னு தினசரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தினமும் பேப்பரில் ஒரு 4-5 படிக்க முடிஞ்சிருது. சட்டம் ஒழுங்கு இவ்வளவு மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அதிமுகலாம் கொந்தளித்து பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எதிர்கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து டிஎன் ரிஜெக்ட்ஸ் டிஎம்கே அப்படிங்கிற ஹேஷ்டேக்கையும் நேஷ்னல் லெவலில் ட்ரெண்ட் ஆக்கியிருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, இது மாதிரி திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு சூழல் இருந்துச்சுன்னா, இப்போ சட்டம் ஒழுங்கு இஷ்யூ காரணமாக மக்கள் திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காங்களா, இதை உடனே டைவர்ட் பண்ணுறதுக்காக காலமாக ஹிந்தி எதிர்ப்பு, வடக்கு தெற்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஏதாவது ஒன்றை கிளப்பி விடுவாங்க. சொன்ன மாதிரியே நேற்று அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மே 17 இயக்கம் இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன்ஸ்க்கெல்லாம் போய் ஹிந்தி எழுத்துக்களை, பெயர் பலகையில் இருக்கக்கூடிய ஹிந்தி எழுத்துக்களை அழிச்சிருக்காங்க. ப்ரோ டிஎம்கே மீடியாக்கள் எல்லாமே மே 17 இயக்கம் ஹிந்தி எழுத்துக்களை அழித்த அந்த செய்திகளை மட்டும்தான் ஷேர் பண்ணுறாங்க. லாஸ்ட் 1 வீக்கில் நடந்த பெண்களுக்கு எதிரான இவ்வளவு கொடூரங்கள் நடந்திருக்குல்ல, இதை பற்றிய ஒரு டிபேட்டை தமிழக மீடியாக்கள் யாருமே நடத்த காணோம். மே 17 இயக்கம் ஹிந்தி எழுத்துக்களை அழித்ததுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டிபேட்டை நடத்தியிருக்காங்க. நாங்கள் சொல்லலை, திமுக அரசாங்கத்திற்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற அண்ணாமலை கூட சமீபத்தில் சொன்னார். அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய பழைய தகர டப்பாவில் இருக்கக்கூடிய ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறத திமுக அடிக்கடி தூக்கிட்டு வந்துடுறாங்க கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அப்படின்னு சமீபத்தில் அண்ணாமலை சொன்னார். அது ப்ரூவ் ஆயிடுச்சு பாருங்க அப்படின்னு ஒரு பெரிய டிபேட் நடக்குது. இதில் இந்த ஹிந்தி எழுத்துக்களை அழிக்கும்போது ஒருத்தர் என்ன பண்ணிடுறாருன்னா, தமிழ் வாழ்க ஹிந்தி ஒழிக அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் வந்து விழுந்துடுறாரு. ட்ரெயின் அடிச்சிருது. இப்போது ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார். படுகாயம் அடைந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டிருக்காரு. பாஜக தான் சொல்கிறாங்க, எதுக்காக இப்படி உணர்ச்சி வசப்படுறீங்க? அதுவும் மே 17 இயக்கம் திருமுருகன் காந்தி அவர்களுடைய வாய்ஸுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு இப்போ லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிட்டீங்களே. திருமுருகன் காந்தியெல்லாம் செல்வ செழிப்பாக இருப்பார். அவருடைய பேச்சுக்களை கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு இது மாதிரி ட்ரெயின் முன்னாடியாக போய் நிற்கிறது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பாஜக அதிமுக குரல் கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் படுகாயம் அடைந்து சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த இளைஞனை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நலம் விசாரிச்சிருக்காரு. மருத்துவர்கள்ட்ட உடல்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிந்த பிறகு அவருடைய சமூக வலைதளத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்கள் உழைப்பை மட்டும் கொடுங்க, உயிரை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காரு.
இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.